வணக்கம். மக்கள் நீதி மைய தலைவர் டாக்டர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னைக்குமே கோயம்புத்தூர் தொகுதி மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு தொகுதி. அதனால தான் தன்னோட தேர்தல் அரசியல் வாழ்க்கையிலும் கூட முதல் அத்தியாயத்தை கோயம்புத்தூரில் ஆரம்பித்தார். தேர்தலோட முடிவுகள் எந்த வகையிலும் மக்கள் நலன் சார்ந்த தன்னுடைய பணியை பாதிக்கவே பாதிக்காதுங்கிறத பல தருணத்தில் நிரூபிச்சுட்டே இருந்திருக்கிறார். அதாவது கடந்த தேர்தல் முடிந்த உடனே கூட காந்தி பார்க்கில் இருக்க ஜிம்முக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜிம் உபகரணங்கள் வழங்கினார். அவர் சார்பில் வழங்கப்பட்டது. அதே போக கோவை தெற்கில் ராஜ வீதியில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது. அந்த 2000 குழந்தைகள் படிக்கிறாங்க. அங்கே நீரில் காற்றுலேருந்து குடி தண்ணீர் எடுக்கிற அந்த வாயு மிஷினை இலவசமாக வழங்கினார். கிட்டத்தட்ட அதுவும் 2-3 லட்ச ரூபா மதிப்பு உள்ளது. இன்னைக்கு கோயம்புத்தூரில் மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட விளையாட்டில் நல்ல முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சர்வதேச அளவில் ஹாக்கி ஸ்டேடியம் ஆர்எஸ்புரத்தில் திறக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் அளவில் நீச்சல் போட்டிகள், சர்வதேச அளவில் நீச்சல் போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு மாணவர்களை தயார்படுத்துறதுக்காக சர்வதேச அளவில் இருக்கிற நீச்சல் குளம் நமக்கு தேவைப்படுது. இதை கார்பரேஷன் இடங்கள் தேடி கடைசியில் வஉசி பூங்கா, செம்மொழி பூங்காவுக்கு இப்போ பின்னாடி இருக்கிற நம்ம பழைய வஉசி பூங்காவில் இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ஒரு கமல்ஹாசன் அவர்கள் எதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும், 2 ஸ்விம்மிங் பூலாக கட்டிங்கன்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் சர்வதேச அளவில் ட்ரைனிங் பண்ணக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூலும், இன்னொரு ஸ்விம்மிங் பூல் பொழுதுபோக்குக்காக பொதுமக்களின் பார்வைக்காக பொதுமக்கள் உபயோகத்துக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு ஸ்விம்மிங் பூலும் கெட்டிங்கன்னு சொல்லி போட்டு தன்னோட நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாரு, உறுதியளித்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை நேற்று கார்பரேஷன் கமிஷனர் சிவகுரு அவர்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு, பத்திரிகை வாயிலாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்.